வணக்கம். கோரக்க சித்த ராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மோர் காமன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய பேக் பெயின் என்று சொல்லக்கூடிய சயாட்டிக்கா பெயினை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த சயாட்டிக்கா பெயின் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீட்டிலேயே எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு 3 டெஸ்ட்டு சொல்கிறேன். அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வீட்டில் ரிலீஃப் பண்ணக்கூடிய எக்ஸசைஸையும் சொல்கிறேன். அதை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நின்றுங்க. அப்படி நின்றுட்டு லேசாக காலை கொஞ்சம் லைட்டாக அகட்டி வச்சு நின்றுக்கணும். நின்றுட்டு நல்லா கையை ஃபுல்லாக அப்படி தூக்கிட்டு மெதுவாக குனியணும். இந்த கையானது கீழே தரையை கட்டவரில் தொடுற அளவு கொண்டு போகணும். இப்படி குனிஞ்சிங்க. அப்படி குனிஞ்சும் போது பார்த்தீங்கன்னா பெயினானது இந்த ஏரியாவில் ஆரம்பித்து இப்படியே வரும். இது மாதிரி வருது. என்ன 2வது டெஸ்ட்டு எப்படின்னா, இப்போ நம்ம வலி உள்ள காலை தூக்கி வலி இல்லாத கால் மேலே இப்படி தூக்கி போடுறோம். காலை தூக்கி மேலே தூக்கி வச்சுட்டு இப்படி லேசாக அப்படி கீழ் நோக்கி அழுத்தினா பெயினானது தொடையில் இந்த பக்கம் வரும். பெயின் இருந்தாலும் டெஸ்ட்டு. அதே நல்லா இருக்கிற காலை தூக்கி வச்சிங்கன்னா எந்த பெயினுமே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. டெஸ்ட்டு 3வது டெஸ்ட்டை பொறுத்தவரை நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது பாடியை பெண்ட் பண்ணுங்க. முதல்ல பாடியை பெண்ட் பண்ணிவிட்டு தலையையும் பெண்ட் பண்ணிடுங்க. தலையும் பெண்ட் பண்ணிவிட்டு காலை இப்போ தூக்குங்க. இப்போ தூக்குனா இந்த பெயினானது இந்த தொடைக்கு சைடில் அடியில் பின்பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கும். இந்த காலை நீட்டி இருக்கும்போது காலை நீங்கள் மடக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பெயின் குறைஞ்சிரும். டெஸ்ட்டை நீங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு சயாட்டிக்கா இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் ரிலீவிங் எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். அதன் பயன்களையும் பலன்களையும் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.